இந்த வீடியோவில் JSO Exam 2023க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இந்த JSO எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் போன்ஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்கில் பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. So, indistinguishable and any number of particles may occupy a given energy level. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Total number of dimensional space available in a molecule is 6. ஒரு மூலக்கூறில் இருக்க வேண்டிய முழுமையான பரிமாண இடம் டேஷ் ஆகும் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின். The rotational partition function for a diatomic linear molecule is given by the expression Q rotational is equal to 2I kt by sigma h square. 2I kt by sigma h square. அடுத்தது in statistical thermodynamics which are called bosons. Statistical thermodynamicsல bosons என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 and 3 only. ஸோ 2 என்ன H2 D2 N2 அகர்மா N2 D2 He4. ஸோ ஆப்ஷன் 2 and 3. அடுத்தது பாருங்க. டேஷ் இஸ் நோன் அஸ் கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி N1 D μ1 ப்ளஸ் N2 D μ2 ப்ளஸ் NJ D μj இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல் மியூ ஐ பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் N1 N2 அண்ட் NJ இஸ் ஈக்குவல் டு VI பாருங்க ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் எ பியூர் ஐடியல் கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன். அப்போ இந்த கெமிக்கல் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? பியூர் ஐடியல் கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஒன்லி. அடுத்தது ஐடென்டிஃபை த அலவுட் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். அப்போ இதில் S1 to S0 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ஈல்டு ஃபார் த கிவன் ரியாக்ஷன்ஸ் ஆர். அப்போ இதுக்கான இந்த 2 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கான குவாண்டம் ஈல்டு என்ன? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி, ஸோ பி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை பட் ஏ இஸ் லெஸ் தேன் 1. ஸோ பிக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை, ஏக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1. அடுத்தது ஃபார் ஏ ஃபோட்டோகெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் புரோமின் வாட் வுட் பி த குவாண்டம் ஈல்டு? அப்போ இந்த ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் புரோமினுக்கு குவாண்டம் ஈல்டு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ பை லெஸ் தேன் 1, குவாண்டம் ஈல்டு லெஸ் தேன் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் பேரியம் ஸ்ட்ரான்சியம் எக்ஸிபிட் டேஷ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூவி லைட். அப்போ இந்த எக்ஸிபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பாஸ்பரசன். சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் பேரியம் ஸ்ட்ரான்சியம் எக்ஸிபிட் வாட்? பாஸ்பரசன்ஸ். த ஃபார்முலா டேஷ் இஸ் யூஸ் டு கால்குலேட் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் எ மாலிக்யூல். இதில் ஃபார்முலா என்ன? 2s + 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Collision theory is involved with what? Threshold energy. Collision theory involved with threshold energy. அடுத்தது calculate the energy of activation EA for a reaction whose rate is expressed as Ka e power minus 27,000 K by T. Given R is equal to 2 calories per mole per K கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 × 10⁻⁻20 calories. What is the unit of Arrhenius pre-exponential factor A is? Decimeter cube, mole inverse, second inverse. அடுத்தது பார்த்தீங்கன்னா choose the correct answer about the limitations of collision theory. Collision theory limitation என்ன? Applies to simple gaseous reaction only. The unit of K for third order reaction is mole inverse square liter square second inverse. அடுத்தது பார்த்தீங்கன்னா half life of a substance in first order reaction is 15 minutes. Then the rate constant is 4.62 × 10⁻⁻2 minute inverse. அடுத்தது பார்த்தீங்கன்னா match the appropriate units of the following rate constants of the reaction. இதில் half life கொடுத்துக்கிறாங்க 3/2 5/2 அப்புறமா தேர்ட் ஆர்டர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு என்ன? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு ஹாஃப் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா டெசிமீட்டர் கியூப் -1/2 மோல் 1/2 S இன்வெர்ஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 3/2 ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கு வந்துட்டு என்ன 4. அடுத்தது தேர்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது, இந்த டெசிமீட்டர் 6 ஹோல் பவர் 6 மோல் இன்வெர்ஸ் டு எஸ் இன்வெர்ஸ். அடுத்தது பாருங்கள், ஸோ கிவன் டெல் கேஜ் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோஜூல், டெல் எஸ் 100 ஜூல் பெர் கெல்வின் அட் 400 கெல்வின், தென் டெல் ஜி வில் பி, டெல் ஜி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 60 கிலோஜூல். வைல் galvanizing iron with zinc the iron survives why. அப்போ வந்துட்டு இது வந்து அயன், IRON, அயன் வித் சிங்க். இப்போ என்னன்னு கேட்டுக்கிறாங்க, சிங்கு வந்து சர்வைவ் ஆகுது அந்த கேல்வனைஸ் பண்ணதுக்கப்புறமா, சரிங்களா. சிங்கை வச்சு கேல்வனைஸ் பண்ணுறாங்க இந்த அயனை. ஸோ அப்போ அயன் வந்துட்டு என்ன ஆகுது, கரோட் ஆகாமல் இருக்குது எதுக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ கரோஷன் ஆஃப் சிங்க் இஸ் ஃபேவர்ட் தெர்மோடைனமிக்கலி, கரோஷன் ஆஃப் சிங்க் இஸ் ஃபேவர்ட் தெர்மோடைனமிக்கலி. In hydrocarbon oxygen fuel cell, the essential catalyst is, hydrocarbon oxygen fuel cell essential catalyst என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த platinum. Most of the important buffer solution usually consist of mixture of dash. அப்போ இந்த buffer solution என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, அதாவது weak acid and their salt, weak base and their salts, both A and B. இப்போ ரெண்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. From the following, identify the one metal which is having more passivity. எதுக்கு வந்துட்டு இந்த more passivity இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ கோபல்ட், அதிக செயற்ற தன்மை உடைய ஒரு உலோகம் அப்படிங்கிறது என்ன, இந்த கோபல்ட். அடுத்தது, the standard potential of a cell found by any two electrodes is given by EMF of the cell, E naught cell is equal to ER E naught right minus E naught left. அடுத்தது பார்த்தீங்கன்னா, in a fuel cell dash is converted to dash. Chemical energy is converted to electrical energy. Corrosion is occur due to mixture of dash and dash. Corrosion எதனால் occur ஆகுது, iron and oxygen. The metal used as a coating on steel to prevent corrosion is zinc. அடுத்து, electrical conductance of an electrolyte depends on number and mobility of the ions. Electrical conductance எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். அடுத்து, addition of Ce4+ ions to Fe2+ ions is redox titration. The ratio of Fe3+ to Fe2+ is increase. In conductometric titration, the electrical conductance depends upon both A and B, number of ions and mobility of ions, both A and B. Choose the right matches among the given equation. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு எதெல்லாம் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2-3 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ எதெல்லாம்னு பாருங்கள். ஸோ 2 and 3 இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் 2 அதுக்கப்புறமா ஆப்ஷன் 3 இந்த ரெண்டுமே கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதில் 2 and 3 ஆர் கரெக்டு. The concept of pH was introduced by, pH introduce பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோரன்சன். Mean ionic activity of a unibivalent electrolyte is given by 4 gamma cube plus or minus gamma cube meter cube. First option A is the correct answer. அடுத்தது, the mathematical equation used to calculate the activity coefficient of a strong electrolyte is given by log Fi is equal to minus A Zi square root mu. At 25 degrees Celsius, the dielectric constant epsilon R for water is 78.54. The ionic strength of I for a 0.1 molar AlCl3 will be 0.6. Ionic strength is given by the reaction mu is equal to 1/2 sigma Ci Zi square. The statement electrolyte is completely ionized but not completely dissociated is connected with the term ionic doublets. In the experimental verification of d by Huckel limiting law equation, what are the variables plotted against each other? Plot of minus log gamma plus or minus versus I of root I. And nylon 6 is prepared from adipic acid plus hexamethylene diamine. What is the hybridization of nitrogen and phosphorus respectively in phosphorus in sp2 and sp3? Nitrogen sp2, phosphorus sp3. The following anion is commonly present in beryl and pyroxene. Beryl and pyroxene எது காமனாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது
SiO3 n times 2n minus. Inorganic benzene is, borosine is inorganic benzene. Low density polyethylene films are mainly used to packing frozen food. Dash is the other name of borosine. Borosine other name is borosol. Silicon grease used in airplane parts do not freeze at low temperature dash and do not melt at dash. Do not freeze at minus 40 degrees Celsius and do not melt at 200 degrees Celsius. The chemical formula for cylinder catalyst is Al triethyl plus TiCl4. The total number of unpaired electrons present in oxymyoglobin is 0. The name of the peak obtained by the absorption of light at 450 nanometer in cytochrome P450 is called as Soret peak. Soret உச்சம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறாங்க. Porphyrin have substituents at the dash pyrrole position, 8th. So porphyrin have substituents at the 8th pyrrole position. How many heme groups bound to protein chains of hemoglobin? 4. Dash is an example of triply bridging complex. Triply bridging complex எதுன்னு கேட்டுக்கிறாங்க. So rhodium 6, CO16. So triply bridging complex rhodium கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு தான். ஸோ இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். இன் சீசஸ் சால்ட் த சென்ட்ரல் பிளாட்டினம் 2 ion undergoes DsP2 hybridization. DsP2 hybridization. Choose the correct matches of the following. First பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கின், அது ஒரு ஹைட்ரோஃபார்முலேஷன், பாலிமரைசேஷன் ஆஃப் அல்கின், ஹைட்ரோஜனேஷன். இதில் வந்து எது வந்து கரெக்ட் மேட்சஸ் அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க. ஸோ 1, 2 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கின், ஹைட்ரோஃபார்முலேஷன், அதுக்கடுத்தது இந்த பாலிமரைசேஷன் ஆஃப் அல்கின். இந்த மூணுமே கரெக்டு. அடுத்தது விச் among the following are more stable? 1 only. ஸோ 1 மட்டும் தான் மோர் ஸ்டேபிள்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. Dash is the chemical formula of Wilkinson catalyst. Wilkinson catalyst chemical formula. So rhodium triphenyl phosphine chloride. Complexes will obey 18 electron rule if they have a large del naught value. Large del naught value. How many number of metal bonds are present in CO4, CO12 and eta 5 Cp MoCO3 twice? 5 and 1. 5 and 1 number of metal bonds. One of the following compound is dissimilar with other 3. ஒன்று மட்டும் other 3 விட வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ VCO6, vanadium CO6. In RS system, the correct priority of groups attached to the chiral carbon atom. Bromine, chlorine, CH3H. Choose the correct answer. Carbon adds to ketene to give cyclopropanone. Carbon adds to alkene to give cyclopropanones. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ரூ, ரெண்டாவது ஒன்று வந்துட்டு ஃபால்ஸ். அசைன் ஆர்எஸ் நோட்டேஷன் ஃபார் த ஃபாலோவிங். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆர் கான்ஃபிகரேஷன். அடுத்தது இந்த நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் 3-methyl-hexar 2Z 4Z diene. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Among the given dimethyl cyclohexane, the correct order of stability is. Correct order of stability என்னன்னு கேட்டுருக்காங்க. cis 1,3 EG equatorial, trans 1,2 equatorial, cis 1,2 equatorial axial, cis 1,3 axial. The reaction given below is an example of 3,3 sigma-tropic shift. The suitable reagent for the following conversion is per-acid hydrolysis. Write the product of the following reaction. So இதில் வந்துட்டு ஆப்ஷன் சி இதில் கொடுத்துக்கிறாங்க. மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ். இதில் வந்துட்டு ஆப்ஷன் சி இதில் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க. The following statement is correct according to FMO and Huckel-Mobius method. First one, option A. Thermally 4+2 cycloaddition and photochemically 2+2 cycloadditions are allowed. Predict the major product of the following. ஸோ அப்போ இதில் சைக்ளோஹெக்சனோன் ப்ளஸ்ஸு இதில் ஒரு என் டைமெத்தில் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.
அது complete the reaction. அப்போ இதில் வந்து reactant இருக்குது. அப்புறம் tertiary butyl lithium, அப்புறமா dimethyl sulfide. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சிஎலுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஒரு லித்தியம் இருக்குது. அடுத்தது ஐடென்டிஃபை த reactants which can be formulated by Gatterman-Goch reaction. இதில் வந்துட்டு எந்த reactants வந்து இந்த Gatterman-Goch reaction undergo பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 and 4, toluene and benzene. Expected product from the below reaction is, அப்போ இதில் வந்துட்டு phenol, bromine, CS2 at 0 degree Celsius கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேரா ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ JSO coupling is possible when aromatic ring have the following group. aromatic ரிங்கில் எந்த இருந்துச்சுன்னா இந்த JSO coupling நடக்கும். ஸோ இது வந்து ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்துட்டு என்ன, கார்பின், அதுக்கப்புறமா கார்போ கேட்டையான், ஃப்ரீ ரேடிக்கல், கார்போனு அயன். இப்போ கார்பினுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஸ்டெட்டு பைவேலண்டு, கார்போ கேட்டையான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ்டெட் ட்ரைவேலண்டு, ஃப்ரீ ரேடிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த செப்டெட் ட்ரைவேலண்டு, கார்பன் அயன் பார்த்தீங்கன்னா ஆக்டெட்டு ட்ரைவேலண்ட். when a halogeno nitrobenzene is heated with potassium cyanide at 150 degrees Celsius, which the following product is formed. Option A, ஆர்த்தோ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. choose the correct answer for the following reaction order. அப்போ இது வந்து என்ன ரியாக்ஷன் ஆர்டர்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The reaction of optically active 2-octyl broselate in 75% aqueous dioxane gives inverted 2-octanol. The least stable carbon ion is, so trimethyl ion, so tertiary butyl anion. அடுத்தது assess the following. The furnace used in TGA is designed in order to produce linear heating rate over the whole working temperature by wire or ribbon nichrome. அதுக்கப்புறமா இதில் பி பார்த்தீங்கன்னா the recording system in TGA is only time based potentiometric strip chart recorder. A is true but B is false. In polarizographic analysis of copper ion, the plot of diffusion current against concentration for the same yield of straight line. இதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு 5.56 × 10⁻⁴ mole. அடுத்தது atomic absorption spectroscopy AAS is used for only metals and metalloids. Find the end product for the decomposition of the metal complex in thermogravimetric analysis. ammonium chloride end product கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். TGA என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெயிட், AAS பார்த்தீங்கன்னா என்ன எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஆம்ப்ரோமெட்ரி பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்யூஷன் கரண்ட், குளோமெட்ரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. Thermogravimetric analysis is concerned with the measurement of change in weight. In controlled potential coulometry, how many electrons are involved in the reduction of picric acid to triaminophenol? 18. The detectable concentration range of amperometric titration method is, so 0.1 to 0.000001 mole. The measured concentration range in amperometric titration is, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 0.1 to 0.0001 mole. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டிடெக்டபிள் கான்சன்ட்ரேஷன் ரேஞ்சு, இது வந்துட்டு என்ன மெஷர்ட் கான்சன்ட்ரேஷன் ரேஞ்ச் இன் ஆம்பரோமெட்ரிக் டைட்ரேஷன். HPLC is more advantageous than GLCY, applicable to unstable materials. The simple del square is called as what Laplacian operator. Identify the melting power of solvents H2O, ethanol, and acetone, diethyl ether. The reason for adding NaCl when an organic compound is extracted from an aqueous solution by ether. NaCl decreases the solubility of organic substance in water. Silane chromatogram was obtained and recorded. The recorded speed was 3.68 cm per minute. The retention time of saline was 54 cm. Calculate uncorrected retention time in minutes, 14.7 minutes. From a series of replicate analysis data, one is found to be abnormal. The rule required to decide whether to reject the data or to retain it is rules based on average deviation and Q test. Analysis and
iron ore and obtain the following results. X bar is equal to 10.72, S is equal to 0.07, N is equal to. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4.97. டி வந்து எவ்வளவு 4.97, சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நிஸ்ட் வேல்யூ. சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த ஃபாலோயிங். இன்ஸ்ட்ருமெண்டல் எரருக்கு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறமா ரேண்டம் எரருங்கிறது என்ன, ஆப்ரேட்டிவ் எரருங்கிறது என்ன, மெத்தடிக் எரருங்கிறது என்ன. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆர் கரெக்ட். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வந்துட்டு என்ன, டிட்டர்மினிஸ்டிக் எரர். ரேண்டம் எரர் வந்துட்டு என்ன, இன்டிட்டர்மினேட் எரர். ஸோ 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து calculate the significant figure for the number are 650.0044700. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு 3 அடுத்து ஒரு 4, ஸோ 7. அடுத்தது significant figure for the number 0.02670 is. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாளை எடுத்துக்கணும். ஸோ 26704. The normality of a solution is determined by 3 separate iterations, the result being 0.2041, 0.204 and 0.2043. அப்போ இதில் வந்து அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன் கேட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 0.979 பிபிடி 1.46. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், ஸோ ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தது 101 to 200 கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த ஆன்சர் கீயை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.